ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா செகண்ட் லவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப கான்ட்ரவர்சி, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் அதை பற்றி வீடியோ போடுறாங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, விஜய் டிவியோடது அந்த விஷயங்கள் எப்பயுமே கான்ஃப்ளிக்டாக கான்ட்ரவர்சியாக ஆரம்பிக்கும். அப்புறம் நான் அகெயின் சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்டோ கான்ட்ரவர்சியோ அது வந்து ஒரு க்யூரியாசிட்டியை மேக் பண்ணிவிடும். ஸோ அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, திட்டுறதுக்காகவாச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் ஏன் இப்போ வந்து சரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக ரம்யா கிருஷ்ணன் மேம்காக நான் பார்த்தேன். ஏன்னா பிக் பாஸே வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் பண்ணுவார் பண்ண மாட்டாருன்னு ரம்யா கிருஷ்ணன் மேம் விடலாமா அப்படின்ற மாதிரி கூட எனக்கும் தோணுச்சு. அவங்க வந்தால் நல்லா இருக்குமே. பட் ஆனால் அவங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னும் போது சரி ஓகே, அவங்களோடது அந்த ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது, ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்றது அப்புறம். பட் ஆனால் ஹோஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் மேலே எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அவங்களோடது அந்த விஷயங்கள்ல இந்த ப்ரோக்ராம் எப்படி போகுது, ஏன் அவங்க இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? அதனால பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ எப்பயுமே வந்து எனக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பிக் பாஸ் ஷோ 2 வருஷமாக பார்த்ததில் போன வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்துட்டு சேது சார் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த வருஷமா ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஹோஸ்டான ரம்யா கிருஷ்ணன் மேம் இந்த ஷோ எப்படி என்னன்னு தெரியல. ஆல்ரெடி எல்லாரும் கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலுமே ரம்யா கிருஷ்ணன் மேம் இருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதோடது அப்டேட்ஸோ இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பாலிடிக்ஸ் வீடியோவும் போடுறதுனால அதுலேயே பிக் பாஸ் அப்டேட் ப்ளஸ் செகண்ட் லவ் அப்டேட் போட்டிருந்தேன். அதே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வீடியோஸ். பட் ஆனால் அதில் எந்த டீட்டெயிலுமே நான் சொல்லலை, இந்த ஷோ எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு 3வது எபிசோட் கூட அது வந்துருச்சு போல இருக்கு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்த்தேன். இப்போ இருக்கு டீசெண்டாக தான் போகுது. ஒருவேளை அது வந்து அடல்ட் கண்டென்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா விஜய் டிவி வந்து பிக் பாஸ் வந்து பசங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஷோ அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அது அடல்ட் கண்டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது அடல்ட் கண்டென்ட்கான ஷோ தான் அப்படின்னும் போது லவ் செகண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ பசங்களாம் பார்க்கறதுக்கான விஷயங்கள். ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, ஒரு பிரேக்கப் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஷோக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாகவே வச்சிருக்காங்க. அந்த ஒரு பெயின்ஃபுல்லான பிரேக்கப்புக்கு அப்புறம் செகண்ட் லவ்க்குள்ள அவங்களுக்கு போகிறதுக்கான ஹோப் என்ன அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டேட்டிங் ஆப்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஒரு செகண்ட் மேரேஜ்க்கு இல்லை செகண்ட் லவ்க்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, இல்லை அந்த லைஃப் பார்ட்னர் ஆல்ரெடி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்தவங்களுக்கு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு, அடுத்த ஒரு மேரேஜில் போகிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்து பழகி பழகலாம், பழக போக போக பிடிக்கும், பழக தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பழகி ஒரு 5 வீக்ஸ் டைமில் நீங்கள் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் எடுக்கிறீங்களா, இல்லை அந்த லைஃப் பார்ட்னரை நீங்கள் இங்கே கேமரா முன்னாடி சூஸ் பண்ணாலும் வெளியில போய் அது கண்டினியூ ஆதாங்கிறது உங்கள் சாய்ஸ். ஆனால் நாங்கள் அது ஒரு கேம் ஷோ மாதிரி நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இது இந்த அளவுக்கு விளக்கம் சொல்லும் போதே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து திட்டுவீங்க, அது வேற விஷயம். பட் ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி நானும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த பிக் பாஸில் யார் வின் பண்ணுவாங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நான் பேச மாட்டேன். அதுக்குள்ளே இருக்க ஹிடன் அஜெண்டாவோ இல்லை ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அனலைஸ் பண்ணி பேசுவேன். ஸோ இதுலேயுமே வந்து ஒவ்வொருத்தரும் நான் அந்த இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் இல்லை அந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த ஷோ போகிற விதத்தில் சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் போய் கூடவே வந்து அந்த ஷோ கூடவே ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்த்ததுல ஒவ்வொருத்தரோட அந்த பர்சனாலிட்டி தெரியுது. ஒவ்வொருத்தரும் அவங்க ஆப்வியஸாக ஒருத்தர் இது ஜட்ஜ் பண்ணுற ஷோ தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 6 சிங்கிள்ஸு 6 கேர்ள்ஸு, ஐ மீன் 6 லேடிஸு 6 மென், ஜென்டில்மென். அவங்க ஜென்டில்மென்னா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஷோ முடியும் போது தான் தெரியும் அப்படிங்கிறத ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷோவோட ஹோஸ்ட்டாக வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வாரம் வந்தாலும் இந்த ஷோவில் டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற அந்த என்கேஜ் பண்ணுற விஷயத்த ஸ்ருதிகா அர்ஜுன் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது, ஸ்ருதிகா அர்ஜுன் உங்களுக்கு தெரியும், அவங்க பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ்க்கு போய் போன வாட்டி வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க, நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இந்த ஷோக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ரம்யா கிருஷ்ணன் மேம் ப்ளஸ் ஸ்ருதிகா அர்ஜுன் இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து இந்த ஷோவில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கான கியூரியாசிட்டி வந்துச்சு. நீங்கள் ஒருவேளை இந்த ஷோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிற கமெண்ட்ஸில். ஏன்னா வந்து இது வேணுமா வேணாமா தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் ஆல்ரெடி எல்லாரும் ரிவ்யூ பண்ணவோ அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் எதுக்காக இந்த ஷோ பார்க்குறீங்க, இல்லைனா பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனாலுமே உங்களோட ஃபேவரட் இதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அகைன் சொன்ன மாதிரி எனக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம்காக இந்த ஷோ பார்க்கணும்னு நினச்சேன். செகண்ட் வந்து ஸ்ருதிகா அர்ஜுனுக்காக பார்க்கணும்னு நினச்சேன். ஓகேங்களா, சரி அவங்க 2 பேர் எப்படி இந்த ஷோ கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இதில் முக்கியமான அசீமோட ஃபேவரட்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் 6ஓட வின்னர் அவர் அசீம்
அப்படின்னும் போது நான் வந்து அந்த சீசனே டாக்ஸிக்காக இருந்தது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் நம்ம பார்த்தேன் பிக் பாஸ் 6. என்னோட பிக் பாஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் எந்தெந்த சீசன் பார்த்தேன் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நான் ரிவ்யூ பண்ணது வந்து சீசன் 8ம் சீசன் 9ம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது, பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது